உலகத்தில் பெரும்பாலானோர் தன் எதிர்காலத்தையும் முன்னேற்றத்தையும் குறித்த ஓட்டத்தில் இருக்கும் பொழுது நம்மில் சிலரை மட்டும் தற்சார்பு வாழ்க்கை என்ற சொல் சுண்டி இழுத்துள்ளது. கிராமத்தில் படித்து வெளிநாட்டில் வேலை செய்து சம்பாதித்து பின் நாடு திரும்பி தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரு சாதாரண பாமரனின் வாழ்க்கை இது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பிள்ளையான் மனை கிராமத்தில் பனைமரங்கள் சூழ்ந்த வறண்ட நிலத்தில் தன் வருங்காலத்திற்காக ஒரு அழகான பண்ணையை உருவாக்கும் முயற்சியில் சுனில் அவர்கள் இறங்கியுள்ளார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரையறைகளை உடைத்து தனக்கென ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக் கொண்டு வருமானத்திற்காக கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளார். நாட்டுக்கோழிகள்ல 2 வகை இருக்கு. ஒன்னு பெருவிடை, ஒன்னு சிறுவிடை. இது நம்ம பெருவிடை. பெருவிடை வந்து நல்ல பெரிய சைஸா வரும். நாட்டுக்கு 2மே அடை இருக்கு. கோழி நல்ல ஒரு கோழி 4 கிலோ 5 கிலோ வரும். அதான் நான் என்ன பண்றேன், வெளியிருந்து வெட்டி கொண்டு வந்து போடுறேன். இதுகளுக்கு தேவையானதான் இது போடுறேன். கொஞ்சம் நல்ல பெரிய கூட 800 வரைக்கும் கொடுங்க. கிலோ 450 அந்த ரேஞ்சு லைவ். இது வந்து இப்போ சின்னது தானே, அதெல்லாம் எப்படியும் ஒரு 2 கிலோ இருக்கும். அப்படி கிலோ 450னா 900 ரூபாய்க்கு. எங்கு பார்த்தாலும் கலப்பினங்கள் வளம் வரும் காலத்திலும் பெரும் லாப நோக்கமின்றி உள்ளூர் ஆட்டு வகைகளையும் தனது இடத்தில் சுனில் வளர்த்து வருகிறார். வளர்த்து எடுத்தாச்சும் 40 கிலோ வரும். அப்படியா? நல்லா சேல்ஸ் பண்ணலாம். 40-50 கிலோ. மாப்பிள்ளை கிடாக்குதான். மாப்பிள்ளை கிடானா என்ன? இனவிருத்திக்கு. இனவிருத்திக்கு இந்த ஏரியாவுக்கு மாப்பிள்ளை, நம்ம பண்ணைக்கு மாப்பிள்ளை. பண்ணைக்கு மாப்பிள்ளை வந்தா 3மே இதுதான், இனவிருத்தி தான். பிரீடிங் பர்பஸ் தான். அவனும் இனவிருத்தி தான். அதாவது இப்ப நம்ம குட்டி போட்டாச்சுன்னா நம்ம யாராவது வளர்க்கணும்னா நம்ம இருந்து கொடுக்கலாம். இது எல்லாமே சிறுவிடை. இதெல்லாம் சிறுவிடை. இந்த நாகரீக ஓட்டத்தில் இருந்து விலகி வரும் காலங்களில் இவரை போன்று பலர் அமைதியும் நிம்மதியும் நிறைந்த தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி ஈர்க்கப்படுவர் என்பதில் ஐயமில்லை.